இங்க ஒரு பாதிரியாரோட ஸ்கின் லைட்டா சன்லைட் பட்ட உடனே அவரோட ஸ்கின் எரிஞ்சு புகை வர்றதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவரு அந்த சாபத்தை யாருக்கும் தெரியாம மறைக்கிறதுக்காக அவரோட உள்ளங்கையில சிலுவை ஷேப்ல கட் பண்ணி அதுல இருந்து அவரோட ரத்தத்தை எடுத்து திராட்சை ரசத்துல மிக்ஸ் பண்ணி அதை புனித கிண்ணத்துல ஊத்தி வைக்கிறாரு. அதை அந்த ஊர்ல இருந்த வயசானவங்களுக்கு குடிக்கிறதுக்காக கொடுக்கிறாரு. ஆச்சரியமா சாகுற கண்டிஷன்ல இருந்தவங்க கூட அதை குடிச்சதுக்கு அப்புறமா சீக்கிரமா சுகமாகி இளமையா அழகா மாறிடுறாங்க. ரொம்ப வருஷமா நடக்க முடியாம பேரலைஸ் ஆகி இருந்தவங்க கூட அதை குடிச்சதுக்கு அப்புறமா நடக்கவும் ஆரம்பிக்காங்க. அதை பார்த்து அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாரும் அந்த பாதிரியார கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு தூதர்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அற்புதங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பயங்கரமான ரத்த காட்டேரி கூட அந்த பாதிரியாருக்கு ஒரு பெரிய டீல் இருந்த விஷயம் அவங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த ரத்த காட்டேரி அவருக்கு புனித ரத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா பூமியில வாழ்ற உயிர்களை எடுத்துக்க ஆரம்பிக்குது. நிறைய மக்கள் இது மூலமா பயனடைஞ்சாலும் லிசாங்கிற ஒரு பொண்ணுக்கு விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. 6 மாசம் பிரெக்னண்டா இருந்த அவ ஹாஸ்பிட்டல்ல வழக்கமா பண்ற டெஸ்ட் பண்ணும்போது அவளோட வயிற்றுல இருந்த குழந்தை காணாம போயிருக்கிறத டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒரு வேலை கலைஞ்சி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா 6 மாசம் குழந்தை கலைஞ்ச மாதிரி அவளுக்கு எப்பவுமே பெயின் உண்டானதுல அதை கேட்டு டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சந்தேகத்துல அவ இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றா. ஆனா அவங்களும் அதையே தான் சொல்றாங்க. அவங்களாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் அவகிட்ட நீங்க உண்மையிலேயே பிரெக்னன்ட் ஆனீங்களான்னு கேக்குறாங்க. அவ நான் பிரெக்னன்ட்டா இருந்தது உண்மைதான் கன்ஃபார்மா சொல்றான். இதனால அவளே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவளோட ஹஸ்பண்ட் ராஸ் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாதிரியாரை சந்திக்க முடிவு பண்றான். அதே நேரத்துல ஜோசன்ங்கிற ஒருத்தரும் அந்த பாதிரியார் கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ அந்த பாதிரியார் பயங்கர ரத்த தாகத்துல இருந்துப்பாரு. அவர் ஜோசன் ரத்தத்தை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சதும் அவராலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அந்த பாதிரியாரோட பாடியில மிக்ஸ் ஆகி இருக்கிற புனித ரத்தம் அவரை மெல்ல ஒரு அரக்கனா மாத்திக்கிட்டு இருக்குது. உடனே ஜோசன் ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சடனா அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ட்ரை பண்றாரு. அப்போ தெரியாம ஸ்லிப் ஆகி அங்க இருந்த டேபிள் கார்னர்ல அவரோட தலை அடிச்சு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை பார்த்ததும் பாதிரியார் கம்ப்ளீட்டா பைத்தியம் மாதிரி மாறி அந்த ரத்தத்தை தரையில விழுந்து வேகமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நைட்டு முழுக்க பாதிரியார் ரத்த தாகத்துல துடிச்சிட்டு இருந்தப்போ அந்த ரத்த காட்டேரி திடீர்னு மறுபடியும் அவர் முன்னாடி வருது. 2 பேருக்கும் இடையில இருந்த டீல் காரணமா எப்பெல்லாம் அவருக்கு ரத்த தாகம் அதிகமா இருக்குதோ அப்பெல்லாம் அந்த ரத்த காட்டேரி வந்துடும். அந்த ரத்த காட்டேரி புனித கிண்ணத்துல ரத்தத்தை ஊத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பாதிரியார் தரையில மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல லிசாவோட ஹஸ்பண்ட் ராஸ் அங்க வந்துடுறான். அங்க என்ன நடக்குதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரத்த காட்டேரி வேகமா பாஞ்சு வந்து அவனை அட்டாக் பண்ணுது.